நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையல் அறையில். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு பிரெட் ஆம்லேட் தான் பண்ணி காமிக்க போறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பொதுவாகவே பிரெட்டை வந்து ஒரு முட்டை கலவையில மிக்ஸ் பண்ணி தோசை பேன்ல போட்டு பொரிக்கிறது தான் பிரெட் ஆம்லேட். இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இதுக்கு தேவையானது 3 பிரெட் ஸ்லைஸ் தான். இந்த பிரெட் ஸ்லைசஸை வந்து நான் இன்னைக்கு குட்டி குட்டி கியூபா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா இருக்கும். இதை வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு பேன்ல தனியா வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துல. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டையை உடைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணும்னா பிரெட் ஸ்லைசஸும் முட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பிரெட் ஆம்லேட் தான் பண்ணி காமிக்க போறேன். இந்த 2 முட்டையில ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்து முட்டைக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி அந்த மசாலா எல்லாம் உள்ள மிக்ஸ்ட் ஆகி வந்திருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இன்னொரு பேனும் வச்சுக்கலாம். இல்லாட்டி தட்டு கூட வச்சுக்கலாம். இதை வந்து 2 பேன்ல யூஸ் பண்ணணும். இல்ல சிங்கிள் பேன்லயே நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். லேசா ஆயில அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு தவால. அப்ளை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற முட்டை கலவையை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நீங்க லேசா இந்த பேனை சுத்தி விடணும். ஏன்னா ஆயிலுக்கு முட்டை சுத்தி நிக்காது. அதனால ஒரு 5-6 தடவை சுத்தி விட்டீங்கன்னா அந்த ஃபுல் ஏரியால ரவுண்ட் ஆயிக்கிறோம். ஓகே, இப்ப ரவுண்ட் ஆயிருச்சு. ரொம்ப குக்காக வேணாம். லேசா வந்து அந்த முட்டை கலவைகள் வேகாம அந்த பேன்ல இருக்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பாருங்க தனியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா பிரெட் கியூப்ஸ். இந்த பிரெட் கியூப்ஸை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் பிரெட் கியூப்ஸ் தான் ஆட் பண்ண போறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டா பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த மசாலாவோட ஒட்டிக்கிறோம். அதாவது தனியா எடுத்து வராது. தனியா லேசா இப்படி பெரட்டி போடும்போதும் அந்த பீசஸ் தனியா வராது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு அப்புறம் இப்படி கலண்டு வரும் நான்ஸ்டிக்ல இருந்து. அடுப்பை எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்ல மெயின்டைன் பண்ணுங்க. இப்ப வந்து இத பெரட்டி போடக்கூடாது. இத அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடணும். ஓகே, நான் ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தவாலே கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் பட்டர் நான் இன்னைக்கு ஆட் பண்றேன். ஆட் பண்ணி அதை லைட்டா மெல்ட் பண்ண விடுங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நல்லா பபிள்ஸ் வரவும் நம்மளோட ஆம்லேட் பாத்தீங்களா, அந்த ஆம்லேட்டை வந்து பெரட்டி ஆட் பண்ணணும். பெரட்டுறதுனால இந்த பிரெட் வந்து கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகும். இதுக்கு தான் இந்த மெத்தடு. நல்லா பெரட்டினதுக்கு அப்புறம் லைட்டா பிரஸ் கொடுத்து விட்டுக்கலாம். பிரஸ் பண்ணும்போது இந்த பிரெட் வந்து கொஞ்சம் கிரிப்ஸி ஆகும். அடுப்பை எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்ல மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்ல யூஸ் பண்ணீங்கன்னா பிரெட் சீக்கிரம் கரிஞ்சிரும். ஒரு 20 செகண்ட் கழிச்சு பாத்தீங்கன்னா லேசா இந்த பிரெட்டை வந்து ஒரு கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க கத்தியாலேயோ இல்ல தோசை கரண்டியாலேயோ கட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பீஸா கட்டர் வச்சு தான் கட் பண்றேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதை ஒரு பீஸா பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். சின்ன பிள்ளைங்கலாம் இதை பீஸா நினைச்சு ரொம்பவே ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த பிரெட் பாருங்க நல்லா கிரிப்ஸி ஆயிருக்குது. அதனால பிள்ளைங்க வந்து நல்லா ஏதோ கிறிஸ்பியான ஒரு பீஸான்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே வெரைட்டியா இருக்கும். இதுக்கு வந்து நான் டொமேட்டோ சாஸ் தான் யூஸ் பண்றேன். இது